நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை செவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் செவிக்கும் இந்த அத்தியாயத்தில் ஒரு குருவானவர் தம்முடைய சிஷ்யனுக்கு ஆத்ம தத்துவத்தை உபதேசம் செய்தது குறித்துதான் பீஷ்மாச்சாரியார் யுதிஷ்டிரனிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். யுதிஷ்டிரர் பீஷ்மாச்சாரியரை பார்த்து, நீர் மோட்சத்திற்குரிய முக்கியமான யோகிதை எனக்கு உபதேசிக்க வேண்டும். அதை நான் உண்மையாக தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். ஞானத்தின் உண்மையில் நிலை பெற வேண்டி மீண்டும் நான் வாசுதேவர் என்ற பெயர் வாய்ந்த சிந்திக்கத்தகாத பொருளை பற்றி உம்மிடம் கேட்கின்றேன். ஆகையால் சொல்ல வேண்டும் என்று கேட்க பீஷ்மர் சொல்ல ஆரம்பித்தார். யுதிஷ்டிரா, இந்த விஷயத்திலும் மோட்சத்தை பற்றியதும் ஒரு குருவுடன் சிஷ்யனுக்கு உண்டான சம்பாஷணையான பழைய இந்த இதிகாசத்தை உதாகரிக்கிறார்கள். மேதாவிகளில் சிறந்தவனும் சேமத்தை விரும்புகிறவனும் மிக்க அடக்கமுள்ளவனுமான ஒரு சிஷ்யனானவன் இந்திரியங்களை வென்றவரும் சத்தியசந்தரும் மகாத்மாவும் தேஜஸுக்களின் கூட்டம் போன்றவரும் ரிஷிகளில் மிக சிறந்தவரும் உட்கார்ந்திருப்பவரும் பிராமணருமான ஒரு ஆச்சாரியரை அடைந்து அவர் அடிகளை வணங்கி கைகூப்பி நின்று கொண்டு கேட்கத் தொடங்கினான். பூஜ்யரே, என்னுடைய பணிவிடையால் நீர் சந்தோஷம் உள்ளவராய் இருப்பீரானை எனக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தேகத்தை நீர் விரித்து உரைக்க வேண்டும். நான் எதிலிருந்து உண்டானேன், நீர் எதிலிருந்து உண்டானீர், இந்த விஷயத்தில் எது மேலானதோ அதை நன்றாக நீர் சொல்ல வேண்டும். எல்லா பிராணிகளும் சமமாய் இருக்கும் பொழுது நன்கு நடைபெறுகின்ற உற்பத்திகளும் விநாசங்களும் வெவ்வேறு விதமாக உண்டாகின்றது என்பது எவ்விதம்? வேதங்களில் வெவ்வேறாக உள்ள வாக்கியமும் உலகத்தில் உள்ள பொதுவான ஸ்மிருதி வாக்கியமும் எவ்வாறு? அறிவுள்ளவரே, இவற்றையெல்லாம் உள்ளபடி விரிவாக உரைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள குரு சொல்ல தொடங்கினார். சிஷ்யா, வேத ரகசியமும் எல்லா பிராணிகளின் சரீரத்தில் உள்ளதும் வேதங்களுக்கு நிதி போன்றதுமான இந்த பெரிய தத்துவத்தை கேள். ஸ்ரீ வாசுதேவரானவர் உலகத்தில் உள்ள இந்த எல்லா உருவம் உள்ளவரும் வேதத்தின் முகமாக பிரணவ ரூபியும் சத்தியம், தானம், தவம், யாகம், பொறுமை, அடக்கம், நேர்மை இவைகளால் அடையத்தக்கவருமாய் இருக்கிறார். சனாதன புருஷரான ஸ்ரீ விஷ்ணுவையே உலகங்களின் உற்பத்தியும் பிரளயத்தையும் செய்வதும் சூக்ஷ்ம ரூபியும் சாஸ்வதமுமான பிரம்மம் என்று வேதம் அறிந்தவர்கள் கருதுகிறார்கள். இப்படிப்பட்ட இந்த பிரம்மமானது விஷ்ணு குலத்தில் உதித்ததாய் இருக்கிறது. அதை பற்றிய இதிகாசத்தை என்னிடத்திலிருந்து கேள். பிராமணன் பிராமணர்களால் உபதேசம் பெறத்தக்கவனாகின்றான். சத்திரியன் சத்திரியர்களால் கேட்பிக்கத்தக்கவனாகின்றான். வைசியன் வைசியர்களால் கேட்கப்பட்டவனாகின்றான். பெரிய மனமுள்ள நான்காவது வர்ணத்தினரால் கேட்பிக்கத்தக்கவனாகின்றான். தேவர்களுக்கு தேவரும் ஒப்பற்ற தேஜஸ் உள்ளவருமான ஸ்ரீ விஷ்ணுவினுடையதும் மங்களமும் உத்தமமும் ஸ்ரீ கிருஷ்ணர் என்னும் ரூபம் உள்ளதுமான மகிமையை நீ கேட்க வேண்டும். ஸ்ரீ விஷ்ணுவின் பரமபதமானது அழிவற்றதும் சிறந்ததும் நித்தியமும் அடையாளங்கள் இல்லாததும் அழுக்கில்லாததும் மரணமில்லாததும் சோபை உள்ளதுமான மோட்சமாய் இருக்கிறது. சம்சார தசையில் அது வேற்றுமை உள்ளது போல் இருக்கிறது. வேற்றுமை உள்ளதும் முக்குணங்களையும் உண்டு பண்ணுகிறதுமான பிரதானம் என்னும் மாயையானது அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தில் எப்பொழுதும் பற்றுதல் உள்ளதல்ல. அதில் பற்றுள்ள இந்த ஜீவன் எனும் புருஷன் வேறானவன். எப்பொழுதும் புருஷனால் அடையப்பட்டதும் யாபகமும் உலகத்திற்கு காரணமும் கால ரூபம் உள்ளதுமான பிரதானமானது மிக்க சக்தி பெற்ற ஸ்ரீ விஷ்ணு ரூபத்தால் விகாரம் உள்ளதாக செய்யப்பட்டு வெவ்வேறான பல பூதங்களை உண்டு பண்ணுகிறது. புருஷனானவன் சாட்சியாய் இருந்து கொண்டு உண்மை இல்லாத அந்த பிரதானத்தை பார்த்து வேற்றுமை இல்லாதவனானாலும் அந்த பிரதானத்தில் புகுந்து அதன் சேர்க்கைக்கு தக்கபடி வேறுபட்ட லட்சணம் உள்ளவனாய் நடைபெறுகின்றான். ஆதியும் அந்தமும் இல்லாததும் இருப்பையும்
அதாவது இருப்பதையும் இல்லாமல் போவதையும் தன்னுடைய லட்சணமாக கொண்டதுமான பிரதானம் என்னும் கால சக்கரமானது 3 உலகத்திலும் உள்ள எல்லா பிராணிகளிடத்திலும் உருளை போல சுற்றி கொண்டிருக்கிறது. எந்த பிரம்மமானது அழிவில்லாததும் சூக்ஷ்ம ரூபியும் மோட்சமாய் இருப்பதும் மோட்ச ரூபியும் சாஸ்வதமாய் இருக்கிறதோ அதை புருஷோத்தமரான ஸ்ரீ கேசவர் என்று சொல்லுகிறார்கள். அழிவில்லாததும் சிந்திக்க தகாததுமான அந்த ரூபமானது வேற்றுமை உள்ள ரூபத்துடன் காணப்படுகிறது. காலம் என்று சொல்லப்படுவதை பார், அது எப்பொழுதும் சூடு உள்ளதும் அல்ல, மிக்க குளிரும் உள்ளதல்ல. இந்த குணங்கள் அதனிடத்திலே இல்லை. ஆகையால் அந்த காலம் அப்படி குளிரும் வெப்பமும் இல்லாமல் பிரவர்த்திக்கிறது. இதோ குளிர்காலம் வந்தது, இதோ உஷ்ணகாலம் வந்தது என்று சூரிய உதயத்தை பற்றி எல்லா பிராணிகளும் சொல்லுகின்றன. குணங்கள் அனைத்தும் காலத்தை பற்றி வருவதும் போவதுமாய் இருக்கின்றன. எந்த காலமும் பிரகிருதியில் இருப்பவனும் சாலத்துடன் கூடியவனுமான மனிதனால் அனுபவிக்கப்படுவதும் குணங்களால் உண்டு பண்ணப்படுவதுமான சுகமும் துக்கமும் தத்துவ ஞானத்தில் சமர்த்தனாய் இருப்பவனை அடையாது. மூல பிரகிருதியானது எப்பொழுதும் புருஷனால் ஆசிரியக்கப்பட்டு உலகங்களை உண்டு பண்ணுகிறது. அழிவில்லாத பரமாத்மாவானவர் பித்ருக்களையும் தேவர்களையும் ரிஷிகளையும் யக்ஷர்களையும் ராட்சசர்களையும் நாகர்களையும் அசுரர்களையும் மனிதர்களையும் மனத்தில் அவருடைய மனத்தாலே படைக்கிறார். அதுபோலவே வேதங்களையும் சாஸ்திரங்களையும் பிரளய காலத்தில் பிரகிருதியை அடைந்தவைகளும் சாஸ்வதமான உலகத்திற்கு தர்மங்களையும் கல்பத்தின் ஆதி காலத்தில் மீண்டும் படைத்தார். ஒவ்வொரு வருஷத்திலும் ருத்துக்களுக்கு தக்க பல உருவமுள்ள அடையாளங்கள் அந்தந்த விதங்களாகவே காணப்படுவது போல யுகங்களின் ஆதி காலத்தில் வஸ்துக்கள் காணப்படுகின்றன. கல்பத்தின் ஆதி காலத்தில் எப்பொழுது காலத்தின் சேர்க்கையால் எது எது தோன்றுமோ அப்பொழுது அதுவும் காரணமாகவும் ஞானமாகும். அவ்விதம் அறிவை உண்டு பண்ண வேண்டிய அதற்கு காரண ரூபமாக இந்த வேதம் கூறப்படுகிறது. இந்த வேதங்கள் அத்தியனம் செய்யாத காரணத்தால் மறைவடைந்து போயிலாயின. பிரளய காலத்தில் எல்லா பிராணிகளும் நசிப்பதால் பலவிதமான சாஸ்திரங்களும் நாசமடைந்தனவாகும். ஆயினும் ஜீவர்களின் ஸ்வரூபம் நித்தியமாக இருப்பதனாலே வேறு அண்டம் இருக்கும் பொழுது சாஸ்திரங்களும் நித்தியமாய் இருக்கலாம். மகா பிரளய காலத்தில் மறைவடைந்த வேதங்களையும் இதிகாசங்களையும் உலக நடையின் அதிகாரத்தை வகித்தவர்களும் பெரிய ரிஷிகளுமான பிராமணர்கள் தவத்தால் முதலில் பிரம்மதேவரால் அனுகிரகிக்க பெற்று பிரம்மதேவரின் கட்டளையால் அடைந்தார்கள். பூஜ்யரான பிரம்மதேவர் உலகங்களை அறிந்து சொன்னார். வேதாங்களையும் பிரகஸ்பதியும் உலகத்திற்கு இதமான நீதி சாஸ்திரத்தை சுக்கிரரும் கூறினார்கள். சங்கீத சாஸ்திரம் எனும் காந்தர்வ வேதத்தை நாரதரும் தனுர்வேதத்தை பரத்வாஜரும் தேவர்களுடைய ரிஷிகளுடையதான சரித்திரத்தை காக்க வைத்திய சாஸ்திரத்தை கிருஷ்ணரும் அறிந்தார்கள். கௌதமரானவர் நியாய சாஸ்திரம் முழுமையும் உண்மையாய் அறிந்தார். வேதங்களை அறிந்தவரும் பிரம்மத்தை அறிந்தவரும் பிரபுவுமான ஸ்ரீ வாசுதேவர் அதாவது ஸ்ரீ வியாசரானவர் வேதாந்தத்தையும் கர்மயோகத்தையும் அறிந்தார். பிரகுவானவர் சில்பசாஸ்திரத்தை அறிந்தார். அந்தந்த வாதிகளால் பல தர்க்க சாஸ்திரங்களும் கூறப்பட்டன. எது யுக்தியுடனும் ஆகமத்துடனும் சதா சாரத்துடனும் கூறப்பட்டதோ அவை ஆதரிக்கப்படுகிறது. உற்பத்தி இல்லாத அந்த பிரம்மத்தை தேவர்களும் ரிஷிகளும் அறிகிறார்கள் இல்லை. பூஜ்யரும் உலகத்தை உண்டு பண்ணினவரும் பிரபுவுமான ஸ்ரீ நாராயணர் ஒருவர் அந்த பிரம்மத்தை அறிகிறார். ஸ்ரீ நாராயணரிடமிருந்து ரிஷி கூட்டங்களும்
முக்கியர்களான தேவர்களும் அசுரர்களும் முற்காலத்தில் இருந்த ராஜ ரிஷிகளும் துக்கங்களுக்கு மருந்து போன்ற பரபிரம்மத்தை அறிந்தார்கள். வியாச மகிழ்ச்சியிடமிருந்து என்னால் எது அடையப்பட்டதோ அதை நான் உனக்கு சொல்லுகின்றேன். பிரகிருதியானது எப்பொழுது ஈசன் எனும் புருஷனால் ஆலோசிக்கப்பட்ட பொருளை உண்டு பண்ண தொடங்குகிறதோ அப்பொழுது தர்மம் அதர்மம் என்ற காரணங்களுடன் கூடின உலகமானது இந்த பிரகிருதியின் இடத்திலிருந்து முதலில் உண்டாகிறது. ஒரு விளக்கிலிருந்து வேறு விளக்குகள் ஆயிரக்கணக்காக உண்டாவது போல பிரகிருதியானது உலகங்களை உண்டு பண்ணுகிறது. தன் பெருமையிலிருந்து குறைவடைவது இல்லை. அவ்யக்தம் என்னும் பிரகிருதியிலிருந்து கர்மத்தை காரணமாக கொண்டு புத்தி என்னும் மகத்துவம் உண்டாகிறது. அது அகங்காரத்தை உண்டு பண்ணுகிறது. அகங்காரத்திலிருந்து ஆகாயம் எனும் சப்தம் உண்டாக இருக்கின்றது. அந்த சப்தத்திலிருந்து சூக்ஷ்மமான ஸ்பரிசம் உண்டாகிறது. அந்த ஸ்பரிசத்திலிருந்து சூக்ஷ்ம ரூபம், அந்த சூக்ஷ்ம ரூபத்திலிருந்து சூக்ஷ்ம ரசமும், ரசத்தின் மாத்திரையிலிருந்து கந்தன் மாத்திரையும் உண்டாகின்றன. இந்த 8 மூல காரணங்கள் ஆகின்றன. உலகமானது இவைகளில் நிலை பெற்றிருக்கிறது. இவைகளிலிருந்து உண்டானவைகளான 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், 5 விஷயங்கள், மனம் ஒன்று, இதை 16 இந்த 16 காரியங்கள் ஆகின்றன. செவியும் துவக்கும் கண்களும் நாவும் மூக்கும் ஞானேந்திரியங்கள், கால்களும் உபஸ்தவமும் கைகளும் வாக்கும் கர்மேந்திரியங்கள், சப்தமும் ஸ்பரிசமும் ரூபமும் ரசமும் கந்தமும் விசேஷங்கள். அவைகள் அவைகள் சித்தத்தின் சங்கல்பத்தால் உண்டாகின்றன. அவைகளில் மனமானது எல்லா இடத்திலும் செல்வதும் வியாபகமுமாகி இருக்கிறது. 10 இந்திரியங்களும் அவைகளின் பற்றுதலை காரணங்களான விஷயங்கள் இவ்விதம் சொல்லப்பட்டன. மனமானது இருக்கிறதோ இல்லையோ என்று 2 விதமாக பற்றுதல் எனும் விகல்பத்தால் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. புத்தியானது நிச்சயமெனும் குணம் உள்ளது. அகங்காரமானது அபிமானத்துடன் கூடியது. கர்மமானது சரீரத்தை அடைவதற்கு உபாதான காரணமாக அவ்யக்தத்தை பிரவர்த்திக்க செய்வதல்லாமல் தான் உபாதான காரணமாகிறது இல்லை. இந்த நாவானது ரசத்தை அறிவதற்கு உபயோகப்படுகிறது. அதுபோலவே வாக்கானது பேசுவதில் உபயோகப்படுகிறது. மனமானது பலவிதமான இந்திரியங்களுடன் சேர்க்கையோடு அடைவதும் எல்லா இந்திரியங்களையும் விட்டு விலகுவதுமாய் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். வெவ்வேறான தேவர்களுடன் கூடிய அந்த 16 சரீரங்களில் பரமாத்மாவை உபாசிப்பவனும் அறிவுகளுக்கு கர்த்தாவுமான ஜீவனை உபாசிக்கின்றன. எல்லா பிராணிகளிலும் உள்ள அப்படிப்பட்ட இந்திரியங்களுள் எப்பொழுதும் நாவானது ஜலத்தின் காரியமும், மனத்தை அறியும் மூக்கானது பூமியின் காரியமும், செவிகள் ஆகாயத்தின் காரியமும், கண்ணானது தேஜஸின் காரியமும், துவக்கு வாயுவின் காரியமுமாக தெரிந்து கொள்ள வேண்டும். மனத்தை சத்வகுணத்தின் காரியம் என்று, சத்வமானது அவ்யக்தத்தின் காரியம் என்று கூறுகிறார்கள். ஆகையால் அறிவுள்ளவன் எல்லா பூதங்களுக்கும் காரணமான அவ்யக்தத்தில் இருக்கும் ஈஸ்வரரை அறிந்து கொள்ள வேண்டும். ரஜோகுணம் இல்லாத எந்த தேவரை பரமபதன் என்று கூறுகிறார்களோ அவரை அடுத்து நிற்கும் அவ்யக்தம் முதலிய இப்பொருட்களானவைகள் சராசரங்களுடன் கூடிய உலகம் அனைத்தும் வகிக்கின்றன. இந்த பொருட்களுடன் கூடியதும் 9 துவாரங்கள் உள்ளதும் புண்ணியமுமான சரீரம் என்னும் புறத்தை வியாபித்து கொண்டு வியாபகரமான பரமாத்மா சயனம் செய்கிறார். புறத்தில் சயனம் செய்கிறார் என்ற காரணத்தால் அவர் புருஷர் என்று சொல்லப்படுகிறார். அவர் ஜரையில்லாதவரும் மரணமில்லாதவரும் காரிய ரூபி என்றும் காரண ரூபி என்றும்
இரண்டு விதமாய் உபதேசிக்கப்படுகிறவரும் வியாபகரும் குணங்களுடன் கூடியவரும் சூக்ஷ்மமாரும் எல்லா பூதங்களின் குணங்களும் ஆச்சரியமாய் இருக்கிறார். சிறிதோ அல்லது பெரிதோ தீபமானது எவ்விதம் பிரகாசம் உள்ளதோ அவ்விதம் எல்லா பிராணிகளிடங்களிலும் புருஷனை ஞானரூபி என்று தெரிந்து கொள்ள வேண்டும். செவியானது கேட்க வேண்டியதை கேட்கும்படி செய்விக்கிறது. அந்த புருஷன் கேட்கின்றான், அவன் பார்க்கின்றான். இந்த சரீரமானது அவனுக்கு சாதகமாய் இருக்கிறது. எல்லா கர்மங்களையும் செய்கிறவன் அவன். கட்டையில் இருக்கும் அக்னியானது அந்த கட்டையை பிளக்கப்படுவதால் காணப்படாதது போலவே சரீரத்தில் இருந்தும் ஆத்மாவானது யோகம் என்னும் உபாயம் இல்லாமல் காணப்படுவது இல்லை. உபாயத்தால் கட்டையை கடைந்தால் அக்னியானது காணப்படுவது போலவே சரீரத்தில் இருக்கும் ஆத்மாவும் யோகத்தாலேயே காணப்படுகிறது. ஆறுகளில் ஜலங்களும் சூரியனிடத்தில் கிரணங்களும் சேர்ந்து கொண்டு தொடர்ந்தவைகளாக எவ்விதம் செல்லுகின்றனவோ அவ்வாறு சரீரங்கள் செல்லுகின்றன. ஆத்மாவானது கனாவுடன் சேர்க்கை அடையும் பொழுது சரீரத்தை தள்ளிவிட்டு 5 இந்திரியங்களுடன் சொல்வது போலவே வேறு சரீரத்தில் சொல்வதல்ல என்பதை அறிய வேண்டும். யாவும் கர்மத்தால் வியாபிக்கப்படுகின்றன, கர்மத்தால் வியாபிக்கப்படுகின்றன, கர்மத்தால் உண்டாகின்றன. தன்னால் செய்யப்பட்டதும் மிக்க பலமுள்ளதுமான கர்மத்தால் ஆத்மாவானது வேறு சரீரத்தில் கொண்டு போகப்படுகிறது. அந்த ஆத்மாவானது ஒரு சரீரத்தை தள்ளிவிட்டு அதிலிருந்து வேறு சரீரத்தை அடைவது போல தன் கர்மங்களால் பிறப்படையும் அந்த பிராணி கூட்டத்தை பற்றியும் கூறுகின்றேன் என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை பீஷ்மாச்சாரியார் பூர்த்தி செய்கிறார். தொடர்ந்து என்ன சொல்லப் போகிறார் என்பதை நாளை சந்திக்கும் போது செவிக்கலாம். நமஸ்காரம்.